இன்றைக்கி நம்ம மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்ப்போம். மல்லியோட கொஞ்சம் பன்னீர் கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பன்னீர் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வச்ச சாதம். 1 ஸ்பூன் பட்டர், நெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு 2 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 10 பருப்புக்கான எடுத்திருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இல்லாட்டா நிலக்கடலை 1 ஸ்பூன், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி அளவு மிக்சியில் மல்லி கழுவி போட்டிருக்கேன். இப்போ முதல்ல வந்து மல்லியை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மல்லியோடு சேர்த்து இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3 போடுறேன். இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு சிறந்து வரும்போது இந்த பன்னீரை போட்டு ஒரு வறுத்துக்கலாம். இப்போயே போட்டிங்கன்னா முந்திரி பருப்பு சரியாக வறுபடாது. அதனால் முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் பன்னீரை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ பன்னீரை போடுறேன். இப்போ முந்திரி பருப்பு பன்னீர் 2 வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மல்லி, அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மல்லி வந்து நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அடுப்பு கூடவே வச்சு வற்ற விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. மல்லி நல்லா வத்திடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த சாதத்தை போட்டு கிண்டலாம். இப்போ சாதம் நல்லா கிண்டியாச்சு. இப்போது கடைசியாக அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரும் முந்திரி பருப்பும், அதை போட்டுவோம். அடுத்து அமர்த்திடலாம். இப்போ மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.